ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு கார வடை. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது நம்ம எப்படி உருளைக்கிழங்கு வேகப்போமோ அந்த மாதிரி தான். அரிசி பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா இதுக்கு தேவைப்படுங்க. ஸோ வடைக்குங்கும் போது வெங்காயம் நிறையா தேவைப்படும். ஸோ அது தேவையான அளவு எடுத்துங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வாசனைக்கு, காரம் தேவைன்னு 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் ஒன்று போட்டிருக்கேன். வரமிளகாய் 6லேருந்து 7 மிளகாய், கொத்தமல்லி தழை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ இந்த வடை எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். அரிசியும் வரமிளகாயையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கங்க. ஒரு 3/4 பாகம் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதோட இந்த கிழங்கையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். ஓரளவுக்கு நம்ம இட்லி மாவு பத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துங்க. இப்போ இதில் நம்ம உப்பு, மிளகாய், அரிசியை அரைச்சிருக்கோம். இந்த கிழங்கும் போட்டாச்சு, வேக வச்ச கிழங்கும் அரைச்ச பதம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட நம்ம சின்ன வெங்காயம் நல்லா தூளாக அரிஞ்ச வெங்காயத்தை, பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த 2 பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பச்சை மிளகாய், தூளான இருக்கணும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. அதோட நம்ம பெருங்காயத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஃப்ளேவருக்குங்காக தான் சேர்க்குறேன். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுக்காட்டி நம்ம ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து இது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு தட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவை இதில் வச்சு நம்ம வடை மாதிரி தட்ட போகிறோங்க. பாலித்தீன் பேப்பரில் நம்ம வடை மாதிரி தட்ட போகிறோம் வச்சு எண்ணெய் தடவியாச்சு. ஸோ இது தட்டின்னு அடுப்புற ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கணுங்க. நம்ம அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா வேகும். உங்களுக்கு கிழங்கு வெந்துருச்சு, அரிசி வேகணும் இல்லைங்களா, அதுக்காக நல்லா கிழங்க நல்லா வேக வச்சு நம்ம வடையை திருப்பி நல்லா மெதுவாக போடணுங்க. இல்லைன்னா அது இதாகிடும். அரிசி நல்லா ஊற வச்சு நல்லா அரைக்கணும். இல்லைன்னா நமக்கு தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இனிப்பு தன்மை லைட்டாக தெரியுங்க. அதே இது எதில் செஞ்சோங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை செஞ்சு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு கார வடை தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.